ప్లీజ్ ಎಲ್ಲರೂ எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்க ಸಮಸ್ಯೆಗೆ ಇಂಥ ಸರ್ದಂತು இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து டே vlog தான் ஷூட் பண்ண போகிறேன். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் வந்து நேற்று வீடியோ போட்டதுனால நிறைய பேர் பாசிட்டிவாக வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி, மிகவும் நன்றி. இதே மாதிரி சப்போர்ட்டை கொடுத்துட்டு இருங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு சிஸ்டர் வந்து ஆரி ஒர்க் வந்து ஒர்க் பண்ணும்போது எப்படி மெஷர் பண்ணணும், எப்படி ட்ரா பண்ணணும், எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி வந்து நான் வந்து கட்டிங் வீடியோ சரண்யா அக்காவுக்கு வாங்கியிருந்தேன் பார்த்தீங்களா, மீஷோலேருந்து. அதை வந்து எப்படி கட்டிங் போடும்போது அப்படியே நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன். டே vlog வந்து நிறைய பேர் வந்து ஸ்டிச்சிங் vlog வந்து நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. ஸோ அதனால் டே vlog எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம கட் பண்ணிக்க ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தேன். சரி, ஓகே, அதை பற்றி தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து டே vlog தான் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி முடிஞ்சால் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன், இல்லைன்னா நாளைக்கு வேணால் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன சமையல், என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். கீரை கொஞ்சமாக இருக்குது, அதை வச்சு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு கீரை பொரியல் பண்ணி வச்சுருவேன். பாருங்கள் இன்றைக்கி வெயில் எப்படி அடிக்குதுன்னு, நல்லா இருக்குது வெயில். பாருங்கள், சாமிக்கிட்ட வந்து பூஜை பண்ணியாச்சு, குட்டி கிருஷ்ணருக்கும் பூஜை பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து ரசம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி எல்லாம் இருந்துச்சா, தக்காளி வந்து ஒரு 4 எடுத்துருக்க, கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புளி வந்து இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். இங்கே வந்து ஒடிசாவில் வந்து புளி வந்து இந்த மாதிரி வேரோடு தான் கிடைக்கும். நம்மள மாதிரி வந்து அந்த கொட்டையை எடுத்து இது பண்ண மாட்டாங்க. சுடு தண்ணியில் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நேற்று நம்ம பலகாரமெல்லாம் சுட்டான் பார்த்திங்களா, அதில் ஆயில் அப்படியே இருக்குது. இது வந்து தனி சாப்பாடு. இனிமேல் நேற்று வந்து சாப்பிட்டது போக கொடுத்தது போக இன்னும் வந்து எவ்வளோ பலகாரம் இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது. நிறைய பேருக்கு கொடுத்தோம். அதுக்கப்புறம் காலையிலையும் அப்பா, அண்ணா, நான், மாமியார் எல்லாருமே சாப்பிட்டாங்க. இப்போ வந்து போய் பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், பூசணிக்காய். அடுப்பு வந்து அமர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நை அடுப்பு வந்து பற்ற வச்சிட்ருக்காங்க மாமியார். இன்றைக்கி தண்ணி காய வச்சுருக்கோம். அங்கே இருந்த 2 தேங்காய் வந்து எடுத்துட்டு நேற்று நம்ம வந்து பூஜை பண்ணுறதுன்னு பார்த்திங்களா, அதில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட காட்டுறேன். மாமியார் இப்போ தலை வாரிட்டு இருக்காங்க, குளிக்க போவாங்க. வெயில் வந்து நல்லாயிருக்கு. இங்கே பாருங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு. இனிமேல் வீட்டு வேலை இவ்வளோ தான் இருக்கும். இனிமேல் அவ்வளோதான் நடக்கும், வேறு நடக்காது. ஏன்னா இருந்த காசு மொத்தமும் பார்த்து இது பண்ணிட்டோம். இன்னும் மேஸ்திரிக்கு வந்து இன்னும் 25,000 ரூபா கொடுக்கணும். அது பெண்டிங்கில் இருக்குது. நான் அங்கே தமிழ்நாடு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இது நிறைய பேர் கேட்குறீங்க தமிழ்நாட்டுக்கு வந்து எப்போ போகிறீங்கன்னு. January 2 ரீச் ஆகுது வந்து 3 சென்னைக்கு தான். நான் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, சமைச்சு முடிச்சிடலாம். நம்ம கீரை பொரியல் ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டேன். இதில் வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன். ரசம் வந்து கொதிக்குது பார்த்திங்களா, எவ்வளோ பெருசு சட்டியில் வச்சுருக்கேன்னு. அண்ணா சாப்பிடுவாங்க, மாமனார் சாப்பிடுவார், நான் சாப்பிடுவேன். நான் அதிகமாக தான் சாப்பிடுவேன். ஓகே, எனக்கு ஹாப்பியாக இருக்குது ரசம் இருக்கிறதுனால. கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா. அதுக்கப்புறம் சுட சுட சாப்பாடு மாமியார் வந்து இந்த கீரை கொண்டுட்டு வந்திருக்காங்க. இது வந்து கசப்பு கீரை. நம்ம நிறைய தமிழ்நாட்டில் பார்த்துருப்போம், ஆனால் யாருமே தமிழ்நாட்டில் சாப்பிட மாட்டாங்க. என் மாமியார் சாப்பிடுவாங்க, நான் சாப்பிடவே மாட்டேன். இன்றைக்கி என்னோடய ஃபேவரட் டிஷ் ரசம் இருக்குது. ரசம் இந்த கீரை யாராவது சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீடியோ எடுக்கலான்னு இருந்தேன். ஆனால் சரியான தலை வந்துச்சு. ஏன்னா தொடர்ந்து ஒரு 3 நாளாக வந்து லேட்டாக தூங்குறதுனாலேயே என்னென்னு தெரில, ரொம்ப இதாகிடுச்சு. நான் வந்து இது ரசம் எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் போய் நல்லா படுத்துட்டு ஒரு 3 மணிக்கு தான் எந்திரிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு எல்லா வேலையும் வந்து முடிச்சிட்டேன்.
க்ளீன் பண்ணுறது எல்லாமே. சரி வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா கட்டிங் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். பார்த்தா அது கரண்ட்டு போயிடுச்சு. சரி கொஞ்ச நேரம் வந்து ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். சரி வீடியோ வந்து எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து கொஞ்சம் கம்மியான தான் வீடியோ இருக்கும். ஈவினிங்க்கு அப்புறம் வந்து நான் வந்து வீடியோ மேபி கட்டிங் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா நான் உங்ககிட்ட வந்து நைட்டுக்குள்ளே வீடியோ அப்லோட் பண்ண பார்க்குறேன். என்ன ஆக போகுதுன்னு தெரில. ஏன்னா இப்போ ரொம்ப சரியான குளிர், ஒரு வேலையும் செய்ய முடிய மாட்டேங்குது இப்போல்லாம். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து இன்னொன்று வந்து நான் உங்ககிட்ட காட்டுறேன். என்னென்னா மாமியார் வந்து மல்லி விதை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வாங்கிட்டு வந்துட்டு ஒரு வாட்டி போட்டிருந்தாங்க, அது எந்திரிக்கல. அதுக்கப்புறம் திருப்பி வந்து மார்க்கெட் போயிட்டு அண்ணா வாங்கிட்டு வந்திருந்தாரு. சூப்பராக வந்திருக்கு. நான் கூட நினச்சி பார்க்கல, சரி வராது ஏன் சும்மா போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நானும் சும்மா ஆயிட்டேன். மாமியார் வந்து போட்டு பார்த்ததுக்கப்புறம் ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. இப்போ வந்து நான் அந்த உங்களுக்கு வந்து பேக் கேமராவில் காட்டுறேன் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு நேற்றே நாங்கள் வந்து பார்த்துட்டோம். பட் வந்து எங்கெங்கோ ஒன்று நான் சொல்லியிருந்தேன் மாமியார், கொஞ்சமாக போடுங்க மம்மி, அதிகமாக போடாதீங்க, அதிகமாக போட்டோம் அப்படின்னா அது வந்து வளர மாட்டேங்குது அதிகமாக அப்படின்னு சொல்லிட்டு. குட்டி பையனை நிறைய பேர் தேடுறீங்க, அவனுக்கு கோல்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால இன்னும் வரல. சாரி, தப்பாக எடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக நாளைக்கு வந்து நானே அவங்க வீட்டுக்கு போயிட்டு கூட்டிகிட்டு வரேன். இங்கே ஒரு பூசணி செடி இது வந்து போயிட்டே இருக்குது. பசலைக்கீரை வந்து பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்குது அந்த இடத்துல. இதுதான் பசலைக்கீரை. ஆனால் இங்கே இருந்துச்சு வேறு, இதை வந்து நாங்கள் வெட்டி விட்டுட்டோம், இருந்தாலும் வந்துக்கிட்டு இருக்கு. இதோட நிலமை தான் ரொம்ப மோசமாகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 8 மாதமாக இது நல்லா வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மிளகா செடிங்க விட்டுருக்கோம், நல்லா வளர்ந்துட்டுருக்கு. நான் கூட நினச்சேன் இது வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே இருந்த செங்கல் அது எல்லாமே எடுத்துகிட்டு போய் நான் அங்கே அடுக்கி வச்சுட்டு இருந்தேன். இது வந்து உடஞ்சி போன செங்கல் மட்டும் இருக்குது. அதை வந்து எப்பயாவது பார்த்து கொஞ்சம் அதை வந்து எடுத்து வைக்கலான்னு நினச்சிட்ருக்கேன். ஓகே, இங்கே பாருங்கள் கிளைமேட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீட்டுக்கிட்ட மட்டும்தான் வந்து அழிக்காமல் விட்டுட்டேன். அந்த வீட்டில் வந்து நான் தொடச்சி வச்சிட்டேன். ஏன்னா கால் படப்பட ரொம்ப அழுக்காகிற மாதிரி ஃபீல் ஆச்சு, அதனால அங்கே தொடச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ வந்து இவ்வளோ தான். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். எனக்கு வந்து கொஞ்சம் தான் வீடியோ இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து பிளான் பண்ணதே ஒன்று, அதனால் அது நடந்ததே ஒன்று தான். அதுவும் இல்லாமல் ஆரி ஒர்க் எல்லாமே போட சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வீடியோ போட சொல்லி. கண்டிப்பாக நீடல்ஸ் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட நேற்றே சொல்லிட்டேன், வாங்கிட்டாரு. வாங்கிட்டு வந்ததுமே அவர் வந்து ஒரு தாத்தா வருவாங்க 15ஆம் தேதி, அப்போ வந்து கொடுத்து விட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15, 16, 17, 18ஆம் தேதி தான் மேபி வராங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே வந்து குட்டி குட்டி வேலை எல்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு ஆரி ஒர்க் போடுறது மட்டும்தான் ஒர்க்கு வச்சுக்க போகிறேன். தமிழ்நாடு போகும்போது கொஞ்சம் நல்லா தமிழ்லாம் ஸ்டைலில் போகணுன்னு ரொம்ப ஆசை. என்ன ட்ரெஸ் வாங்க முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா என்கிட்ட இருந்த காசும் ஹஸ்பண்ட்கிட்ட கொடுத்துட்டேன் வீடு கட்டுறதுக்காக. நம்ம தமிழ்நாடு போகிறத விட வீடு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால கொஞ்சம் சொதப்பல் ஆயிடுச்சு. நான் வந்து போட்டிருந்த பட்ஜெட்டை வந்து சும்மா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டாக பார்த்து எனக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க. அது கொஞ்சம் சந்தோஷமாகிடுச்சு. அதை மட்டும் தான் வச்சிட்ருக்கேன். பார்க்கலாம், யூடியூப் பேமெண்ட் வந்துச்சு அப்படின்னா அடுத்த மாதம் லாஸ்ட்டில் தான் வரும்னு நினைக்கிறேன். அது வந்துச்சுன்னா அதை வச்சு கிளம்புற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே, எனக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே பாய், எல்லாருக்கும் குட் ஈவினிங்.